மை லவ் டாடி சேனலின் அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்டிடிஏ பள்ளியின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் 2வது பாகம், அதாவது இறுதி பாகம். கடந்த பாகத்திலே நாம் மிஸ் பண்ண பாட்டு, நாடகம், பழமொழி போட்டிகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் கொடுக்கும் உங்களுக்காக. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தாயின் கருவறையில் நாம் உயிரை பெறலாம், ஆசிரியர் வகுப்பறையில் நல்ல கல்வியை பெறலாம். நான் பள்ளியில் முன்னாள் மாணவன். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு பிள்ளைகளுக்கு உட்காரோருக்கு சரியான டெஸ்க் பெஞ்ச் கிடையாது அப்படின்னு சொன்னோம். உடனே அவங்க பள்ளிக்கு 15 டெஸ்க் பெஞ்ச் வாங்க உதவி செஞ்சாங்க. ஒரு பள்ளிக்கூடம் 100 ஆண்டுகள் அவங்க கல்வி சேவையை தொடர்ந்துகிட்டு வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது நம்ம பள்ளிக்கு மட்டும் இல்லாம ஏரல் நகருக்கும் அது பெருமையை சேர்க்கிறது. இந்த நூற்றாண்டு விழாவில் நானும் பங்கேற்பதற்கு பெருமை கொள்றேன். இந்த கல்வி நிலையத்திலே அநேக மாணவ மாணவிகள் கல்வி பயின்று தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உதவி செய்து கொடுக்கிறார். என்னும் இருள் நீக்கி அறிவு என்னும் தீபம் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, கல்வி கற்க வந்திருக்கிற மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சென்டினியல் சிலபஸ் நடத்துகின்ற டிஎன்டிஏ ஸ்கூலுக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் சார்பாகவும் பொதுச்செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நண்பர்களே, நிறைய பெரியவங்க பேசினாங்க. இந்த ஏரல் ஊர் எனக்கு புதியதில்லை. நான் ஏற்கனவே இந்த நிறைய பகுதிக்கு வந்திருக்கின்றேன். நான் பக்கத்தில் அகரம் என்ற கிராமத்தில் பிறந்தவன். எங்களுடைய மாமா கூட இந்த பக்கத்தில் பகுதிக்கெல்லாம் நாங்கள் கடைக்கு ஜாலியாக வரும்போது இந்த ஸ்கூலை பார்த்து உண்டு. அப்போ இந்த அவ்வளோ ஓல்டு சர்வீஸ் ஸ்கூலு. இதே தெருவில் நான் நடந்து போயிருந்தேன். கவுசர் போட்டு மூக்கு வளர்த்துக்கிட்டு போன ஆள் அதே நான் இந்த இடத்துக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன்னா நான் படித்த கல்வி தான். கல்வி தான் ஒருவரை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லும். பொதுவாக வாழ்க்கையில் எத்தனையோ புண்ணியத்தங்கள் உண்டு. எனக்கு பிடிச்ச தலம் 2. ஒன்று தாயின் கருவறை,
மற்றொன்று ஆசிரியர் வகுப்பறை. தாயின் கருவறையில் நாம் உயிரை பெறலாம், ஆசிரியர் வகுப்பறையில் நல்ல கல்வியை பெறலாம் என்பார்கள். பெற்றோர்களே, நிறைய கல்வியாளர்கள்லாம் பேசினாங்க. கை தட்டு, நல்லா கை தட்டுங்க, உற்சாகம் கை தப்பு கிடையாது. ஏன்னா எதுக்கு நான் கை தட்டுறதுன்னா, கை தட்டுனா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும், டயபெட்டிக் வராது. என்ன வராது? டயபெட்டிக் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, ஆயுசு கூடுமா கை தட்டினா. அதுக்கு மேலே இருக்கும். புதுசாக ஒரு ஆயுள் எடுத்துருக்காங்க. கை தட்டினா லேடிஸ்க்கு முடி கருகருன்னு வரணுமா? கை தட்டினா லேடிஸ்க்கு முடி கருகருன்னு வரணுமா? கெமிஸ்ட்ரியோட பார்த்தா கை தட்டினா யாருக்கும் சொல்றதா இருக்கோ அவங்களுக்கு முடிவு நிறைய வருவாங்க. போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏழல் உண்மையிலே நல்ல ஒரு சிட்டி. தாமிரபரணி ஆற்றல் ஒரு நகரம். அது மட்டும் இல்லை, ஏழல் நகரை நண்பர்கள் பற்றி பேசும்போது, ஏழல் நண்பர்கள் பார்ப்பதற்கு எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், பாசத்துக்கு அடிமையானவர் என்று சொல்லிக்கொண்டார் ஏழல் நண்பர்களே. இது ஏன் சொல்லுன்னா, எனக்கு ஜெகன் என்ற இந்த ஏழல் பகுதிக்கு இந்த நண்பர் கிடைத்தது. பார்த்த உடனே அன்போக பழகக்கூடிய இந்த அன்பை சொல்லுறது எந்திரிங்க நீங்கள் ப்ளீஸ். உங்கள் கை தெரியுங்களா? செல்வானே கேள்வாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா ஏழல் பகுதியில் இவ்வளவு நண்பர்காங்க. அதுக்கு பிறகு ஜேம்ஸை பார்த்தேன் ஒரு கல்யாண வீட்டில். அவங்க வீட்டில் ஏதோ பூர்ண ஜென்மா நண்பர்கள் மாதிரி பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க, வீட்டில் கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியம். அதுதான் புரிஞ்சுது. ஏழு மண்ணில் பிறந்தவர்கள் இருந்து எளிமையாக இருந்தாலும் பழகுக்கு இருந்து ஒரு நட்பான அன்பர்கள் நான் தெரிந்து கொண்டேன். அந்த வகையில் உங்களெல்லாம் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேசும்போது டிவி பார்க்காதீங்க, சேனலை பார்க்காதீங்க அப்படின்னு அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். எனக்கு 3 தங்கச்சி. தீபாவளிக்குள்ளே நான் தான் வந்து வீட்டில் சேலை வாங்கி போவேன். காலை 9 மணிக்கு கூட்டு போவேன் சேலாமல். சாயந்தரம் 6 மணிக்கு வருவாங்க. வந்து வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மறுநாள் அண்ணன் 8 அக்கா இதே சேலை வச்சுருக்காங்க, நாளைக்கு சேலையை மாற்ற முடியுமா? அதுக்கு பிறகு தான் ஏதோ ஆண்டவன் முடியத்தில் எனக்கு சுபத்ரான்னு ஒரு மனைவி இருந்துச்சு, என் வீட்டம்மா. இப்போ தமிழக வெற்றிகள் கழக துணை போட்டிருக்காங்க. நான் பட்ட பாடா பார்த்து என் ஒய்ஃப் சொன்னாப்ப, இனிமேல் உங்கள் தங்கச்சியில் கூப்பிட்டு போனால் 7 மணிக்கு கூப்பிட்டு போங்க. நைட் எத்தனை மணிக்கு? ஈவினிங் 7 மணிக்கு. 7 மணிக்கு கூப்பிட்டு போனால் என்ன கூப்பிட்டு போங்கன்னாப்ல. 7 மணிக்கு கூப்பிட்டு போனேன். 7:30க்கு கடைக்கு வந்துருந்தாங்க. என்ன நாடகம் பார்க்கணும். என்ன பார்க்கணுமா? நாடகம் பார்க்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, நாடகம் பார்க்கிறது சில சமயம் என்னது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஷாப்பிங் கூட்டு வரல, இது யாரெல்லாம் ஷாப்பிங் கூட்டு போனா 7 மணிக்கு கூட்டு போங்க, 7:30க்கு வீட்டுக்கு வந்துங்க. நண்பர்களே, ஒரு கல்வி நிறுவனம் இன்று செமினியல் சிலபஸ் நடத்தினா 100 ஆண்டு. அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. நான் அந்த ஸ்கூலை பற்றி பார்க்கும்போது தான் 1 இல்லை 2 இல்லை 850 மாணவிகளை உருவாக்கிய இந்த ஸ்கூலுக்கு என்னுடைய கைத்தட்டாம 850 ஸ்கூல் வேற. இன்னைக்கு எங்கள் டவுனுக்கு பாருங்க, ஸ்கூலுக்கு நீங்கள் டவுனுக்கு பாருங்க. இப்படிலாம் ஸ்கூலுக்கு இருக்குன்னா நாங்கள் கையை இப்படி வச்சு எடுத்துவாங்க கேட்போம். இப்போ டவுன் அப்படி கிடையாது. பிறந்த 3 நாளில் எங்கே கூட்டி போகிறாங்க. அதுக்கு பிறகு யோகா கிளாஸுக்கு ஒரு ஃபீஸ், அடுத்து ஹிந்தி கிளாஸுக்கு ஒரு ஃபீஸ், டான்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நம்முடைய உழைப்பை அவளுக்கு எடுத்துவாங்க, உருட்டி எடுத்துவாங்க. ஆனால் இந்த மாதிரி டீனேஜ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பணத்தை ஒரு வருமானத்துக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் கிடையாது. மக்கள் அறிவோடு வாழ வேண்டும், மக்கள் நல்லா வளர்ந்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல். அந்த வகை பார்க்கும்போது இந்த கிறிஸ்துவ சமயத்தில் நம்முடைய ஏழை எளிய மக்களுக்காக இந்த நேரத்தில் ஸ்கூலை உருவாக்குனீங்க. நீங்கள் ஆரம்பித்த ஒரு நல்ல காலம் இன்று இந்தியாவுக்கு நிறைய நாங்கள் பாடம் படிச்சுக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதிகளுக்கு நிறைய மாட்டாங்க தமிழக வெற்றி கழகம் என்று. உண்மையிலே நான் லைன்ஸ் கிளப்பில் கவர்னராக இருந்தேன். என்னுடைய சேவைகளை பார்த்து நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கேன்.
நம்முடைய கைத்தம் சொல்ற மாதிரி நாளைக்கு இறைவன் ஒரு நல்ல இடத்துல வச்சிருந்தால் கண்டிப்பாக இதே ஸ்கூலுக்கு வந்து என்னால் முடிந்த வரைக்கும் என்னது உங்களுக்கு என்னது ஒரு பில்டிங் ஆனது கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பார்க்கும்போது இந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டர் கிங்ஸ்லி அவர்களுக்கு என்னுடைய மனப்புற வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டேன். ஏன்னா அவர் திருப்பதி இருந்தாப்புல அது மாதிரி ஜெயா சுமதி அவர்களுக்கு என்னுடைய மனப்புற வாழ்த்துக்கள். எனது அருமை நண்பர் ஜேம்ஸு நிறைய பேசிக்கொண்டே செல்லலாம். இங்கே நிறைய பிள்ளைகளும் வந்திருக்காங்க. ஜெயபால் நம்முடைய கல்வியாளர் ஜெயபாலன் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், ராமகிருஷ்ணன் நண்பர்களே நம்முடைய லைன்ஸ் இருந்தாலும் இப்போ அரசியலில் வந்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லை இந்த கல்வி இருக்கும்போது தான் லைன்ஸ் இருந்தாலும் அரசியல் ஒரு தொழிலாலும் சரி அந்த கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். ஆசிரியர் பெருமக்கள் தான் ஆசிரியர் ஆசிரியர் வாங்க ப்ளீஸ் ஃப்ரெண்டில் வாங்க ஆசிரியர் ஏமா இந்த ஆசிரியர்களும் நல்லா கை தட்டுங்க. அது உற்சாகம். ஏன்னா நீங்கள் நிறைய டான்ஸர் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த டான்ஸர் வந்து அந்த டீச்சர்ஸ் எப்படி சொல்லிட்டு என்னன்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரைனிங் வந்து அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஆசிரியர் பணி வந்து இறைப்பணிக்கு சமமானு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு ஸ்கூலுக்கு எந்த டீச்சர்ஸ் இருக்காங்க. நானும் அடுத்த பிறகுல வந்து நான் வந்து ஒரு ஆசிரியர் தான் வந்து கல்யாணம் முடிவு பண்ணிக்கிறேன். யார ஆசிரியர்? அந்த ஆசிரியர் யாரு தெரியுமா? அடுத்த பிள்ளை என் வயிறு தான் ஆசிரியர் ஆகணும். நீங்கள் தப்பாக நினைச்சாதீங்க சரிங்களா? ஏன்னா இப்பொழுது பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகள் கிடையாது. இப்பொழுது பிள்ளை சின்ன பிள்ளைலாம் ஸ்கூலில் நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. என் பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது விகாஸ் ஸ்கூலில் படிச்சிருந்தா. நான் ஐஃபோன் வச்சுருந்தேன். ஆப்பிள் உடைய ஐஃபோன். ஒரு நான் லைன்ஸில் மீட்டிங் போகும்போது செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. உடனே அப்போ இங்கே போயிருந்தேன் நாகல் பக்கத்தில். அங்கே பெரிய ஷோரூமில் கேட்கும்போது இந்த செல் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து எடுக்க முடியாது, ஏதோ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், நீங்கள் திருவனந்தபுரம் போகிறேன்ட்டாங்க. உடனே அங்கேருந்து திருவனந்தபுரம் போயிருந்தேன். அங்கே போய் ஷோரூமில் காமிக்கிறேன். நான் வாங்கிக்கிட்டு ஒரு 80,000 வாங்கியிருந்தேன். வாங்கி 1 மாதம் ப்ராப்ளம் ஆகிட்டு அங்கேருந்து திருவனந்தபுரம் கடைக்கு போயிருந்தேன். அங்கே போய் காமிக்கேன். நீங்கள் சென்னைக்கு போனாங்க. எங்கே? சென்னைக்கு. உடனே சரி என்ன செய்ய சொல்லி சரி வீட்டுக்கு திரும்புகிறேன். வரும்போது என் டிரைவர் செல் எடுத்து என் வீட்டுக்கு பேசுகிறேன். அப்போ தான் என்னுடைய 5 வயது பொண்ணு தீபிகா பேசுகிறாப்ப, என்னப்பா லைன்ஸ்ல மீட்டிங் வந்து சர்டிஃபிகேட் தூக்கிட்டு போனீங்க வருவதுக்கு 3 நாள் ஆரம்பித்தேன். என்ன உடனே வர கேட்கும்போது செல்ஃபோன் ரிப்பேர் ஆகிட்டுமா? செல்ஃபோன் என்ன ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னப்ப ஆமாம்மா. அப்படியாப்பா சரி செல்ஃபோன் ரிப்பேர்னால நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க கேட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த செல்ஃபோனை ரொம்ப நேரம் கிடையாது 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் பார்த்தாப்ப செல்ஃபோன் ஆயிடுச்சு. யார்? 5 வயசு குழந்தை. 5 வயசு குழந்தை ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு 5 வருஷ குழந்தைகள் வந்து அந்த அளவுக்கு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளை வந்து இந்த ஆசிரியர் பின்புறாங்கன்னா அவங்க பாடி எப்படி பார்த்துக்காங்க. இங்கே அப்படி கிடையாது. மஞ்சள் பேக்கிட்டு போவோம், எங்கள் பாட்ட பேத்த உட்காந்துருப்போம். ஆசிரியர் என்ன சொன்னாலும் நம்பிட்டு வந்துடும். இப்போ அப்படி இல்லை. ஆசிரியர் தப்போட இருக்கிறாங்க நம்ம மாட்டிக்கிறோம். நவீன காலத்தில் இந்த பிள்ளைகளை வந்து எங்கள் பியூர் பண்ணி வளர்த்துனாங்கன்னா உண்மையிலே இறைவனை தேடி நம்ம கோயிலுக்கு போக வேண்டாம். இறைவன் வந்து ஆசிரியர் வழியிலிருந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசிரியர் பெண்களுக்கு என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். Yeah, thou stick
place for us to live. Yes, dear, our home is the best. Thank you. மிகவும் சிறப்பாக உரையாடிய மாணவர்களுக்கு பாராட்டுகள். இந்த பள்ளியின் நூற்றாண்டுகளாக மேலும் மேலும் சிறந்து வளர்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். நான் பள்ளியில் முன்னாள் மாணவன். இந்த பள்ளிக்கு நாம் மேலும் நம்மளால் முடிந்ததை செய்யணும். உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு உட்காரோதுக்கு சரியான டெஸ்க் பெஞ்ச் கிடையாது அப்படின்னு சொன்னோம். உடனே அவங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சகோதரரை அனுப்பி அங்கே இருந்து பார்த்து எங்கள் பள்ளிக்கு 15 டெஸ்க் பெஞ்ச் வாங்க உதவி செஞ்சாங்க. அவர்களையும் நாங்கள் இப்போ நினைவு கூர்ந்து அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதே போல் இங்கு படித்த பழைய மாணவர்கள் இந்த பள்ளிக்கு உதவ முன் வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இதில் அமர்ந்திருக்கும் திரு சிவபெருமாள் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்டி பொன்மணி ஆசிரியர், இஸ்ரோவேல் செல்வசிங் ஆசிரியர். அடுத்ததாக திருமதி சசிகலா ரத்னாவதி ஆசிரியை, கிறிஸ்டி பொன்மணி ஆசிரியர். செல்வி டீச்சர் அவர்கள், திருமதி வசந்தராணி. நன்றி. பரிசு வழங்கிய பார்க்கர் சார் அவர்களுக்கும் சிவபெருமாள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். I like our nation flag.
எளிமையானவர்கள். எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரி போல. இப்போ பள்ளியில் நான் இப்பொழுதுதான் தலைமையேற்ற பணியேற்றாலும் அநேக காரியங்கள் அவரிடம் கேட்டுதான் நான் செய்வேன். அந்த சகோதரியை இப்பொழுது நாங்கள் பாராட்டி இப்போ அவர்களுக்கான சாட்டையை போட்டு திருமதி டோரா ஜாஸ்மின் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிகவும் நன்றி. பெற்றோர்களுக்கான பரிசு இருக்கிறது. அமைதியாக இருந்து புரோகிராமை கண்டுகளிக்கவும். The sun, cloud and rainbow. The world is filled with wonders, but do we use to see? Today let me tell you a story of three special creations: the sun, cloud, and the rainbow. Is it of you? Indeed, a marvelous creation. Come forth, oh sun. I am the sun, shining brightly for all to see. Without me there would be no weather, no light and no life. I am the greatest. You are indeed a marvelous creation, O sun. But wait, drifting across the sky, come forth, O cloud. I am the cloud, soft and tender. I bring rain, those winds that disturb the air, and shade to protect, to transform your name greatest. Without my light cloud, you wouldn't even shine in the sky. Please, my friends, you are both special in your own ways. But wait, vibrant place, color after the rain. Come forth, O rainbow. I am the rainbow, the shining of the and promise. After the remind every one of the God. And hear me, I am the greatest. The government, yes, I am the greatest. The cloud sit like rainbow in the cloud, and it will be not the covenant between me and the earth. Anyway, I am turning. Rain, I bring the remind that wood of in love. That is beautiful rainbow, but don't they make you better than us? Oh, dear creation, Yes. it is of you place a bitter root. The sun burns the earth, the cloud waters it, and the rainbow gives hope. Along you are wonderful role, but when together are you greatest masterpiece. Just like the sun, cloud, and the rainbow, we have unique roles. We are Bible tells us. We God handiwork Jesus to do good works. Ephesians 2:10. Let's us sing, bring together, call us in Him. Go forth, dear children, and be the light, the rain, and promise in this world. Thank you. மிகவும் அருமையாக நடித்து காட்டினார்கள். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்ற வசனத்தின்படி அது ஆண்டவரோட சிருஷ்டிப்பு தான். ஒருவருக்கொருவர் பெருமை பொறாமை கொள்ளாமல் சன் காட் லவ் என்று அந்த நாடகங்கள் நடித்து காட்டினார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எதில் பெருமை கொள்ளக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது. நமக்கு கொடுத்த பணியை நாம் செய்ய நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும்.
கற்க கலையிடும் உடைமை கற்பதுவே உன் முதற் கடமை. கல்வி கற்பது கடினமாயினும் முடிவில் நல்ல பலனை தரும். கற்போம் கற்பிப்போம் கல்லாமையை இல்லாமையாக்குவோம். இம்மட்டும் நம்மை காத்து வழிநடத்தி வந்த எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எமது பள்ளியின் 100ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று விழாவை சிறப்பிக்க வருகை தந்துள்ள என் பள்ளி தாளாளர் அவர்களே, முன்னிலை வைக்க வருகை தந்துள்ள திருவைகுண்டம் சரக கல்வித்துறை அதிகாரி மற்றும் முன்னாள் சரக கல்வித்துறை அதிகாரி அவர்களே, சிறப்பான ஆற்ற வந்துள்ள திரு ஜெயக்குமார் சார் அவர்களே, திரு லயன்ஸ் கிளப் ஆளுநர் ஜே.கே.ஆர். ஜெய் முருகன் அவர்களே, பொன்னுத்துறை எனக்கோ ஜவுளி அண்ட் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வந்துள்ள ஏரல் பேரூராட்சி தலைவர் திருமதி என் சர்மிளா தேவி மணிவண்ணன் அவர்களே, அவர்களுக்கு நாங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் பள்ளியை நேசிக்கிற பழைய மாணவர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று இவ்வாண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். நமது டிஎன்டிடிஏ பள்ளி கடந்த 1839ஆம் ஆண்டு அருள்திரு ஜார்ஜ் பெட்ரிக் அவர்களால் தொடங்கப்பட்டு பல்வேறு பிரச்சனை காரணங்களால் பள்ளி மூடப்பட்டது. பின் மீண்டும் அருள்திரு டாக்டர் ஐயா அவர்கள் மூலம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு 1925ஆம் ஆண்டு அரசின் அங்கீகாரம் பெற்று இன்று 100வது ஆண்டாக ஏழை வாழ் மக்களின் அறிவுக்கண் திறந்து வைத்திருந்தால் அது மிகையாகாது. இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் இன்று தலை சிறந்தவர்களாக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்ததே. இப்பள்ளி 100ஆண்டை கடந்து சென்று வெற்றி நடை போட ஏரல்பூர் மக்கள் மற்றும் சுற்றுப்புற அனைத்து கிராம மக்கள் அனைவருக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பள்ளி தாளாளர் அருள்திரு ரெவரண்ட் கே. கிங்ஸ்லே அவர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு பல வழிகளில் முயற்சியை ஈடுபட்டு வருகிறார்கள். நான் பள்ளி மாணவர்களின் தனித்திறமை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகிறோம். குறிப்பாக நமது பள்ளியின் மாணவன் மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியிலும் வட்டார அளவில் நடந்த பேச்சு போட்டி மற்றும் கதை போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மேலும் மாணவர்கள் நன்னறி கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். மாதந்தோறும் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நடைபெற்று வருகிறது. நம் பள்ளி ஆசிரியர்கள் உண்மையோடும் பொறுமையோடும் மிக சிறப்பாக பணியை செய்து வருகின்றனர். அரசு வழிகாட்டுதலின்படி சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசின் வழிகாட்டுதலின்படி 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவும் 1 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவும் வழங்கப்படுகிறது. தேசிய விழாக்கள், கல்வி வளர்ச்சி நாள், குழந்தைகள் தின விழா போன்ற கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. காலை வழிபாட்டில் நன்னறி கருத்துகள், குறிப்புகள், பொன்மொழிகள், நாளிதழ் வாசித்தல், தேசிய ஒருமைப்பாடு உறுதிமொழி மிகச் சிறப்பாக ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் நிறைவேற்றப்படுகிறது. திங்கட்கிழமை தோறும் கொடியேற்றம் நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு கணிய அறிவு மேம்படவும் பாடங்களை வெகுவாக கற்றுக்கொள்ளவும் பள்ளி 100ஆண்டையொட்டி ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை வாய்ப்பாடு கிளாஸ் மற்றும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகள் நடைபெறுகிறது. மாதந்தோறும் தமிழ் இலக்கிய மன்றம், வினாடி வினா மன்றம் மற்றும் அறிவியல் மன்றம் நடைபெறுகிறது. அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். மாணவ செல்வங்களை நாட்டின் விளக்குகளாக பிரகாசிக்க செய்ய பெற்றோர்கள் மாதம் 1 முறையாவது பள்ளிக்கு வந்து தங்கள் பிள்ளைகள் படிக்கும் வகுப்பு ஆசிரியர்களையும் தலைமை ஆசிரியர்களையும் பார்த்து தங்கள் பிள்ளைகளின் படிப்பு, ஒழுக்கம் போன்றவர்களை விசாரித்து தங்கள் பிள்ளைகளை குறித்த நேரத்தில் பள்ளிக்கு அனுப்புதல், சீருடை அணிதல், வீட்டு பாடங்களை வீட்டில் ஒழுங்காக படித்தல் போன்றவற்றில் எங்களுடன் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு கொடைவள்ளல் தன்மையோடு உதவி செய்த கோவை பழைய மாணவர் 15 டெஸ்க் மற்றும் பெஞ்ச் வாங்கி கொடுத்துள்ளார்கள். சமாதானபுரம் திரு நெல்சன் துரைராஜ் அவர்களுக்கும் ஏரலை சார்ந்த டாக்டர் திலக், டாக்டர் அக்பர் ஷா, டாக்டர் விக்னேஷ் ஆதித்தன், திரு ஆண்டோ பிரகாஷ் மற்றும் திருமதி எலிசபெத் கோயில்மணி, திரு ஏசுதாசன் அவர்களுக்கும் திருவள்ளி நாடார்களை சார்ந்த ஜெபகுமார், திரு ராபர்ட் அவர்களுக்கும் நம் ஏரன்பூரில் உள்ள சிவசுப்பிரமணிய நாடார் பாத்திரக்கடை உரிமையாளர் திரு சுனில்கர், ஆனந்த் ஜுவல்லர்ஸ், திவ்யா ஜுவல்லர்ஸ், சின்னத்திரை அண்ட் கோ, சத்யா ஏஜென்சி, புஷ்பா கோல்டு கவரிங், ராமகிருஷ்ணா பாத்திரக்கடை, முத்துமாலை அம்மன் ஹார்ட்வேர்ஸ் உரிமையாளர்களுக்கும் மேலும் உதவி செய்த அனைத்து கொடல் வள்ளல்களை மனதார வாழ்த்துகிறோம். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணவு வரை.
எத்தனை ஞானியர் பிறந்ததரை நீ இவர்களை வென்ற என்ன நடை என கூறி இவ்வாண்டு அறிக்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்துள்ள பெரியோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஆண்டு விழாங்கிறது நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற கலை நிகழ்ச்சியிலையும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான இடம் தான் இந்த மேடை. அவங்களோட முதல் மேடை வந்து பள்ளிக்கூடத்தோட மேடை தான். அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பாக தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பிள்ளைங்க வந்து ஆர்வம் காட்டுறதை விட இப்போ ஆண்டு விழாங்கும் போது நம்ம பெற்றோர்களும் அதற்கு வந்து ஆர்வம் காட்டுவோம். நம்ம பிள்ளைங்க ஸ்டேஜில் வந்து நின்று ஆடும்போது அது நமக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா ஏரால் பேரூராட்சி வந்து ரொம்பவே நன்றி சொல்கிற நேரம் இது. ஏன்னா ஏராலில் வந்து வெள்ளம் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து அந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இங்கே தான் ஒரு 10 நாளுக்கு தங்க வச்சுருந்தோம். அதுக்காண்டி பள்ளி நிர்வாகத்துக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பள்ளிக்கூடம் வந்து 100 ஆண்டுகள் வந்து அவங்க கல்வி சேவையை தொடர்ந்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது நம்ம பள்ளிக்கு மட்டும் இல்லாமல் ஏரல் நகருக்கும் அது பெருமையை சேர்க்கிறது. இந்த 100ஆண்டு விழாவில் நானும் பங்கு பெற்றதுக்கு பெருமை கொள்கிறேன். அதுக்காண்டி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பழமரத்தை
பள்ளிகளுக்கு நன்றி. அடுத்ததாக கட்டணம். ஜாமான்கள பல ஆசிரியர் பெருமக்கள் பணியாற்றிய இந்த பணியை இந்த 100 விழாவில் 4 ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருப்பது பெரிய ஆண்டவருடைய பிதான கிருபை என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். முதலாவது ஆண்டவருக்கு எங்களுடைய நன்றியை ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த 100 ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிய எங்கள் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சபையின் ஊழியர் ஜபராஜ் சார் அவர்களுக்கும் டோராடி சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை டிசி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் நெல்சன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருவர்களும் தொடர்ந்து எங்கள் பள்ளியை முன்னேற்றத்திற்காக நீங்கள் அதிகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் அதிகமாக தேவை. நீங்கள் பள்ளிக்காக தொடர்ந்து அதிக சேவைகள் செய்ய முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து முன்னிலையில் வைத்த முன்னாள் வட்டார கல்வி அலுவலர் அண்ணன் ஜெயபாலன் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அவங்க ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவங்களை பற்றி தெரியாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அவங்களை பற்றி யாருமே தெரியாமல் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக பணியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் நன்மை பெற்றிருப்பார்கள். நான் சிறு வயதிலிருந்து அவர்களை பார்த்து வந்தவன் என்பதனால் அவர்களை எப்போதே அவர்கள் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் நான் எப்போது அண்ணன் தான் சொல்வேன். அப்படி நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் இன்று உங்கள் மத்தியில் ஒரு நன்றி செலுத்தும்படியாக நான் மேலே வந்திருந்தாலும் இதுக்கு காரணமே அவங்க தான். நான் அப்பாயின்மெண்ட் ஆகணும் என்பது அவங்களோட துணை இருந்ததுனால எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக எனக்கு கிடைச்சிச்சு. அதில் எந்த ஆசிரியராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவர்களுடைய உதவி இல்லாமல் நம்ம வட்டாரத்திலேயோ தூத்துக்குடி வட்டாரத்தில் யாருமே பயன்படுத்திருக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டுள்ள அவங்க இல்லாமல் எந்த ஆசிரியர்களும் இருந்திருக்கவே முடியாது. அவர்கள் தெரியாத யாரும் இருக்க முடியாது. அவங்களை பற்றி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், அவங்க இருக்கிற இடம் எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும். நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துருக்கிறேன். அவங்களால யாருமே எந்த தீமையும் இருக்கிறாரு, நன்மை எல்லா ஆசிரியர்கள் பெருமைப்பட்டு அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னை சிறப்பித்ததற்காக அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய மேற்கு மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களுக்கும் பணித்துறை முதலீடாளி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வார்த்தை வழங்கிய தலைவர் ஏழை தேர்வுநிலை பேராட்சி சரளாதேவி அவர்களுக்கும் சிவபெருமாள் அவர்களுக்கும் பாக்கவேலிற்கும் எங்கள் பள்ளியின் புத்தராசிரியர்களாக தலைமை திருமதி பசுமை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவிய பல்வேறு வகையில் உதவி செய்த அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற பெரிதும் உதவிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயா டீச்சர் அவர்களை நாங்கள் முக்கியமாக அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களோடு கூட சார்பும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் இல்லைன்னா அவர்களுடைய பணி மிகவும் சிறப்பானது. 2 மாசமா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பயங்கரமா அவங்க இல்லைன்னா அந்த நிகழ்ச்சிகள் இத்தனை சிறப்பாக நடைபெற்ற முடியாது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பெருமக்கள் சசிகலா டீச்சர், கிருஷ்ணன் டீச்சர், செல்வி டீச்சர் மற்றும் ராணி டீச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 2 மாத காலமாக இந்த பிள்ளைகளை அவங்க ட்ரீட் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்துருக்கேன். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகள் இந்த 2-3 மணி நேரமாக பிள்ளைகள் அவர்கள் நடனங்கள் எல்லாருமே சொல்லிக் கொடுத்து அவர்கள் சிறப்பாக மேடையேற்றிய சிறப்பு அவர்கள் ஆசிரியர் பெருமக்களை சார அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிய மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து மாணவ செல்வங்களுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் இந்த வழியில நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் மட்டும் கடைசி வரை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பார்த்து ரசித்தமைக்காக உங்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயா சுகந்தமலர் அவர்களுக்கும் அவருடைய கணவர் திரு ஜேம்ஸ் அண்ணன் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இணைந்து இந்த
நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு தந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், நன்கொடை கொடுத்த அனைவருக்கும், இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய அத்தனை உள்ளங்களுக்கும் உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கம் முதல் இறுதி வரை உடைய பிரசன்னம் தாண்டி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கவும் நீ அளித்தார். 100 ஆண்டுகள் இந்த கல்வி நிலையத்தோடு உடைய பிரசனத்தை தந்தி இந்த கல்வி நிலையத்திலே அநேக மாணவ மாணவிகள் கல்வி பயின்று தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உதவி செய்து ஸ்தோத்திரம். தொடர்ந்து அநேக மாணவ மாணவிகள் இந்த பள்ளியிலே பயிலவும் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ளவும் நீ உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உழைத்த கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். எல்லா துதிகாரமே நோக்கி செலுத்துகிறோம். மீட்பரை ஸ்ரீகுலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என்ன விவஸ், இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க பதில் எதுவாயினும் கமெண்ட் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மைலோ டாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பொன்னான ஆதரவை எங்களுக்கு அளியுங்கள். நம்ம சேனலில் புதிய நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்